ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வயுனா vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்பளம் கல்லிடை குறிச்சி அப்பளம் வந்து எப்படி பண்ணுறது, அப்பளம் எப்படி பண்ணுறது அது பார்க்கலாம். அம்மா எப்படி பண்ணுறது எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எவ்வளவு அளவு வேணுங்கிறதையும் நான் சொல்லுவாங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டுடுவாங்க. அம்மா கிளியரா தான் சொல்ல போறாங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இப்போ நான் 1/2 கிலோ உளுந்து அரைச்சி வச்சுட்டேன். மிஷினில் கொண்டு போய் நல்லா மாவாக அரைச்சி வச்சாச்சு. சரி, அரைச்சி வச்சுட்டு அதுக்கு வந்து இப்போ நான் வந்து இந்த பிரண்டைச்சாறு அது அரை அளவு, இந்த அளவு பிரண்டை பிரண்டை வந்து அது அரைக்கணும். அரைச்சி பிரண்டைய க்ளீன் பண்ணுறது எப்படி சொல்லு. அதனால அலம்பிட்டு ரொம்ப மிச்சலாம் இருந்தாக்கா தொலியரிசி லேசாக நரம்பை எடுத்து இது பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். மிக்சியில் போட்டு மசிஞ்சிடும். நம்ம சாரத்தானே எடுக்க போகிறோம். ஸோ அதனால ஒன்றும் இது இல்லை. ஆனாலும் ரொம்ப மிச்சலாக இருந்தாக்க இந்த இதை வச்சு எடுத்தாலே அது நார் வந்துடும். ஓகே. இப்போ வந்து நாங்கள் இது ஒரு 2 டம்ளர் போடுறேன். என்ன இந்த உளுத்தம் மாவு பச்சை உளுந்தா பச்சை உளுந்து கடையில் 1/2 கிலோ உளுந்து வாங்கி உளுத்தம்பருப்பு முழு உளுந்து வாங்கி அப்படியே அரைச்சிருக்கேன். 2 டம்ளர். என்ன இந்த இதுக்கு இது அரை இது பிரண்டை எடுத்துக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் இந்த 2 டம்ளர் மாவுக்கு தான் இந்த அரை டம்ளருக்கு பிரண்டை எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமா இது ஜீரகம் தேவை. என்ன ஜீரகத்தை போட்டுடலாம். ரொம்ப போட்டாலும் அப்பளம் இட முடியாது. ஸோ அதனால 1/4 ஸ்பூன். ஆமாம், இது போதும். இது வேணும்னா ஜீரகம் வாசனைக்கு. ஓகே. அப்புறம் இந்த சோடா, அங்கே வந்து திருநெல்வேலியில் வந்து சோடா காரம்பா. இந்த சோடா உப்பு ஒரு சிட்டிகை. ஓகே. இதோ இவ்வளவு. ஓகே. இதை போட்டுக்கலாம். இது வந்து சோடா உப்பு வந்து கம்பல்சரியாக போடணும். போனதான் உப்பும். இப்போ இது பெருங்காயம். இந்த கட்டி பெருங்காயத்தை தண்ணி விட்டு கரைச்சி அது தண்ணி அளவு விடுவா. இந்த சும்மா அந்த இந்த பெருங்காயம் வாசனைக்கு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் பொடி. தூள் போட்டுக்கிறா அம்மா. நீங்க வேணும் கட்டி இருந்ததுன்னா அதை தண்ணி விட்டு கரைச்சி. இப்போ வந்து நான் வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போறேன். கொஞ்சமா அதில் தண்ணி விட்டுருக்கேன். என்ன இதை இப்போ இது பண்ணி இப்போ அரைக்க போறேன். இது வந்து அரைஞ்சாச்சு. பிரண்டை மட்டும் 3 முக்குல இருக்கிற நரம்பை எடுத்துடணும் இல்லையா? நரம்பை எடுத்துட்டா ஈஸியா அரைஞ்சிடும். மைய இல்லைன்னா சக்கையா இருக்கும் இல்லையா? நிறைய பிரண்டைச்சாறு பச்சையாக இருக்கும். இதை இப்போ வந்து வடிகட்டணும். அந்த நாள துணியில் போட்டு வடிகட்டுவா. இப்போ இந்த பிரண்டை சாறு எடுக்கிறேன் இல்லையா, அது மாவுக்கு தான் கணக்கு, பருப்புக்கு கணக்கு கிடையாது. 2 டம்ளர் மாவுக்கு 1/2 டம்ளர்ல இந்த டம்ளர்ல 1/2 டம்ளர் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த மாவை நம்ம விட்டு பிசைஞ்சு பார்ப்போம். வேணுமாக்கு இல்லை தண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் கூட நம்ம இது பண்ணிக்கலாம். என்ன ஓகே. இப்போ இந்த இதை விட்டு நம்ம பிசைய போகிறோம் மாவை. இதுல வந்து இப்போ இந்த மாவுல 2 டம்ளர் வந்து உளுத்தம் மாவு, ஜீரகம், கொஞ்சம் ஒரு பிஞ்சு வந்து சோடா உப்பு, கொஞ்சம் 1/4 ஸ்பூன், இந்த ஸ்பூனால 1/4 ஸ்பூன் பெருங்காயம் போட்டிருக்கா. இதுக்கு தேவையான உப்பு போடுறேன். ஒரு ஸ்பூன் வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம பார்த்துட்டு எப்படி இருக்கு பார்த்துட்டு வேணுமான போட்டுக்கலாம். ஓகே. இப்போ இந்த மாவை பிரண்டை சாறை வச்சு அப்படியே 1/2 டம்ளர் பிரண்டை சாறு. இது இந்த பாக்கி இருக்கிற பிரண்டை தண்ணி இப்படி விட்டுக்கிறேன். அப்போ 1 டம்ளர் பிரண்டை தண்ணி. ஆமாம், 1/2 டம்ளர் விட்டு அரைச்சிட்டு மீதி இருக்கிற 1/2 டம்ளரை வந்து ஃபுல்லா அந்த வடிகட்டும் போது சேர்த்து கலந்து வடிகட்டிட வேண்டியதான். இப்படிதான் கெட்டியா தான் இருக்குமோ? கெட்டியா தான் மிக்சியில போட்டு ஓட்டணும். அது கல்ல இதில் தான் இது பண்ணி இதை வந்து இந்த அம்மிக்கல்லோ ஆட்டுக்கல் அம்மிக்கல் இருந்தாக்க அதில் வச்சு நல்லா இதை வச்சு குழவி வச்சு இடிப்பான். ஊறணுமா? இது கொஞ்ச நாள் 5 நிமிஷம் ஊறலாமா? ஆமாம் 5 நிமிஷம் ஊறட்டும். இது நம்ம இது பண்ணிட்டு சுண்ணாம்பு கொஞ்சமா இந்த இதுக்கு சுண்ணாம்பு கால்சியம் சுண்ணாம்பு இதை வந்து இதில் அப்படி கலந்துக்க வேண்டியதான். 5 நிமிஷம் ஆயிடுச்சு ஊறி. இப்போ இப்படி பண்ற முன்னாடி என்ன பண்ணுவா? முன்னாடி சப்பாத்தி கல், அப்பளாக்கல், பெரிய கல் இருக்கும் ஆற்றல் பக்கத்துல. அதுல போட்டு அதுக்கு உலக்கை உண்டு பூன் வச்சு அடியில ரவுண்டா பூன் வச்சிருக்கோம். அதுல வந்து அதை வச்சு இரும்புல பூனா இருக்கும். அதை வச்சு இப்படியே இப்படி 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 இடிப்பான். இதை தொட்டுண்டு எண்ணெயை தொட்டுண்டு. ஆமாம்.
ஏன் இப்படி இடிக்கிறோம் எதுக்காக? அது இடிச்சாலும் துவஞ்சி வந்து இந்த அப்பளாவோட இது வரும். இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது மாதிரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதா இருக்கணும், வெயிட்டா இருக்கிற குழவி மாதிரி வச்சு நீங்க இடிச்சு பார்க்கலாம். இல்லை அப்படின்னா பெஸ்ட் வே இப்போ இந்த காலத்துல மிக்சியில போட்டு திருப்பிடலாம். நம்ம இது எது பதம் அப்படின்னா இதோ இப்படி பண்ணிட்டு எண்ணெயை தொட்டுண்டு மடிக்க வரணும், ஈஸியா ஒட்டாம மடிக்க வரணும். இதுதான் பதம். இது வந்து நம்ம குழவியில் அடித்தோம், மிக்சியில் அடிச்சது அரைச்சோம்ல, அதை காமி. அது எப்படி இருக்குன்னு காமி. இது மிக்சியில் அரைச்சது. மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் வச்சுட்டு 2 வாட்டி அப்படி திருப்பி திருப்பி எடுத்தோம் அப்படின்னா இந்த பதத்துக்கு வந்துடும். இது வந்து மிக்சியில் போட்டது அம்மா. ஏன்னா இதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தேவைப்படும். தேங்காய் எண்ணெயில் தான் வந்து இது மாதிரி பிசையறதுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அரிசி மாவு அதை நம்ம இப்படி தர வேண்டும். இப்போ இதை எடுத்து நம்ம இப்போ ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. ஆமாம், இந்த மாதிரி அப்படியே இது வர ஆரம்பிச்சு. பாம்பு விட்டுப்பா, இதோ பாம்பு விட்டுப்பா, பாம்பு விட்டு இதோ எப்படி. ஓகே, இப்போ ஒட்டலையே கையில். அதான் மாவு போட்டாச்சுன்னா ஒட்டாது. இதை இனிமேல் நம்ம இப்போ இடணும். இதோ ஒட்டாமல் வந்துருக்கு. தொட்டு இடுறதும் அரிசி மாவில் தான் தொட்டு இடணும். இடறது கூட நடுவை தேய்க்கக்கூடாது இல்லை? ஆமாம், நடுவை தேய்க்காது ஓரமாக ஓரமாக இட்டாலக்க நடுவில் இது செவந்து போகாது. இதே வந்து இதில் பெரிய சைஸாக சொல்கிறதுக்கு பெரிய சைஸ். இது வந்து பொரிக்கிற சைஸு. ஆமாம் அம்மா, நீ நிறைய அப்பளம் பண்ணியிருக்கல்லம்மா. ஆமாம், இது பொரிக்கிறதுக்கு இந்த அப்பளம் சுடுற மெல்லிசாக. இந்த அப்பளத்தை நிறைய எண்ணெய் வச்சு பொரிக்கவும் செய்யலாம். ஆமாம், இந்த அப்பளம் பொரிக்கலாம். பொரிக்கிற சைஸ் இது. இது வந்து சுடுற சைஸு. ஓகே, போட்டா இது ஆத்துக்கு பண்ணுறதுனால நல்ல ஜீரகம்லாம் நிறைய போட்டு, இல்லை சப்போஸ் பிகினர்ஸாக இருந்ததே இவ்வளோ ஜீரகம் போட்டுக்க வேண்டாம், கொஞ்சம் இட்டுக்கிறதுக்கு சௌரியமா. இப்போ இதே ஒரு உருண்டையை எடுத்து இது 2 ஆக்குறேன். என்ன 2 ஆக்கி ஒரு உருண்டையே 2 ஆக்கிட்டேன். ஆமாம், 2 ஆக்கிட்டு இது ஒன்று அப்பளம் ஆக்கிடுச்சா, இந்த பாதியை திருப்பி இன்னொரு அப்பளம். இது அளவு வந்தாச்சா, 2 அளவுன்னு 2 இப்போ சேர்த்து. இது ரெட்டை அப்பளம். ஆமாம் ஆமாம், நல்ல பூரி மாதிரி அது இது லேசாக ஒரு சைடு வச்சுட்டாக்க சேர்ந்து வந்துடும். அவ்வளோதான். இது எண்ணெயில் போட்டு புஷ்ஷு பூரி மாதிரி வைப்போம். இதை காய வைக்கணும்ல? ஆமாம், நிறைய நேரத்தில் வளர்த்திட்டு அதுக்கப்புறம் வெயிலில் காய வைக்கணும். எத்தனை நாள் காய வைக்கணும்? இந்த அப்பளம்லாம் ஒரே நாளே தலைமாட்டம் போட்டுருவோம். ஒட்டிட்டு உடனே தலைமாட்டம் போட்டுருவோம். வரி ஈஸியாக. இப்போ அந்த துணியை விரிச்சு போட்டுருந்தோமா, இல்லை பேப்பர்லேயே போட்டுடலாம்? பேப்பர்லேயே போட்டுக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி போட்டோடனே இட்ட உடனே பேப்பர்ல போட்டு காய வச்சிருக்கோம். அடுத்த நாள் காலங்காத்தால வெயில் வந்தோடனே ஒரு 8:30 to 9 மணிக்குள்ள வெயில்ல அப்பளாட்ட அப்படியே இது பண்ணி நல்லா பரத்தி நல்லா சூடு வர காய்ச்சிட்டாலும் போதும். இடம் வெயில ஒரு 11-11:30 கிலோ எடுத்துடலாம். ஆமாம், 1 hour மிஞ்சி போனால் 1.5 hour தான் காயணும். அதுக்கு மேலே காய வேண்டாம், நம்மளு பொறிஞ்சு போயிடும். அப்புறம் இது பண்ணி நம்ம அப்படியே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். இதோ இப்படிதான் ஒரு வேஷ்டியை விரிச்சு நிழல் உணச்சலாம், ஆற்றுக்குள்ள இதை காய வைக்கலாம். அதுக்கப்புறம் இளம் வெயிலில் வந்து போட்டு 11 மணிக்குள்ளே எடுத்துடணும். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இதாக இருந்தாலே நல்லா அப்பளம் சூப்பராக ஆகிடும் இல்லைம்மா? இந்த அப்பளம் பாருங்க, இந்த அப்பளத்தை 3 வாரியாக எட்டு காமிச்சிருக்கா அம்மா. இது வந்து பொரிக்கிறதுக்கு இதெல்லாம் இது சுடுற அப்பளம், இதெல்லாம் பொரிக்கிற அப்பளம். இது வந்து ரெட்டை அப்பளம். ரெட்டை அப்பளம் வந்து கனமாக இருக்கும் கொஞ்சம், மற்றதெல்லாம் லேசாக இட்டு வச்சுக்கணும் இல்லைம்மா? இந்த அப்பளத்தை வந்து இப்போ பச்சை அப்பளம் வந்து எப்படி சுடுறது எப்படி, பொரிக்கிறது இப்போ சுட முடியாதான், பொரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிருக்கு. இது பச்சை அப்பளமும் முன்னாடி பொரிப்பா, எப்படி வர்றது அப்படிங்கிறதுக்காக. புரியுறதா? எவ்வளோ சூப்பராக வந்துடுது பாருங்க. இது பச்சை அப்பளம். இதை காஞ்சி பொரிச்சோம்னா நல்ல புஷ்ஷுன்னு வரும். இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வரத்துக்கு தான் இந்த சோடா உப்பு ஒரு சிட்டிக்காய் போடுற, சுண்ணாம்பு போடுற இல்லைம்மா? ஆமாம்,
ரெட்டை பழத்து போடுறேன். இது பூரி மாதிரி ஒப்பிட்டு வரும். காய காய நல்லா காஞ்ச உடனே நல்லா பூரி மாதிரி புஷ்ஷாக ஒப்பிட்டு வரும். இது இப்போ திட்டமாக இருக்குது. காஞ்சாச்சுன்னா நல்லா இதாகும். இது வந்து இதை பொரிச்சு சாப்பிடலாம். அது கொஞ்சம் இதெல்லாம் சாப்பிட்டா நாளைக்கு இது பண்ணால் முறு 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 முறுன்னு வந்துடும். நாளைக்கு வெயில் காய பொங்கி வச்சுட்டு பொறுத்தோம்னா நல்லா முறு 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 முறுன்னு வரும். ஓகே, இதை இந்த அப்பளத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டேருந்து நான் எதிர்பார்க்குறேன் கமெண்ட்ஸு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.